டீ 20 ரூபாய்க்கு போகும், 15, 20 பெய்யாச்சு. ஆனால் அவனுக்கு சம்பளம் எவ்வளோ வருதுன்னா 615 ரூபா வரும். 715 ரூபா அரசாங்கம் கொடுக்குது. இன்னும் ஒரு 600, 700, 515, 600 கொடுப்பாங்க. ஆளை கொடுத்து சம்பளம் கொடுப்பாங்க. கான்ட்ராக்ட் முறைன்னு சொல்லி அவங்களுக்கு வேலையே நிரந்தரம் கிடையாது. நீ வா, இன்னைக்கு வேலைக்கு வா, நாளைக்கு கழிச்சு நீ வேண்டாடுதுன்னா இல்லை. 10 நிமிஷம் 1 செகண்ட் லேட் ஆனாலும் வாடி போடின்னு ஒரு பேசின ஆசாரிகள் ஆஸ்பத்திரியில் சுமித் ஒப்பந்த கம்பெனி. இவனுக்காக நம்ம பெரிய போராட்டங்கள் நடத்தி பார்த்தோம். ஆனாலும் அவங்க வந்து திமுகவுடைய சபரீசனுடைய ஒரு குரூப்பானதுனால அவங்கள பண்ண முடியாமல் இருக்கு. இதே மாதிரி பெரிய பெரிய பணக்காரர்களும் எங்கே தான் நிற்பாங்க, அங்கே தான் நிற்பாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லா கட்சியுமே அங்கே தான். ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களும் ஒரு ஒற்றுமை உண்டு, ஒற்றுமை உண்டு. எங்கள்கிட்டையும் தொடர்பு உண்டு. அதே மாதிரி அவங்கள்ட்ட ஒரு ஒற்றுமை உண்டு. கான்ட்ராக்ட் எடுக்கிறது, களவாண்டுறதுல ஒரு ஒற்றுமை வச்சிருப்பான். அதிமுக ஆட்சினா திமுக கொடுப்பான் டெண்டர் இத்தனை % இத்தனை. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து நினைச்சிடும். இந்த மாதிரி படித்த இளைஞர்கள் வேலை கொடுக்கணும். இந்த மாதிரிப்பட்ட நிலைமையில் நம்ம போராட்டம் எடுத்துருக்கோம். அதே போல் ஜாதி கொடுமைக்கு எதிரான தீண்டாமை இதெல்லாம் நம்ம வந்து நினைச்சிருக்கோம். தோழர் தெளிவாக சொன்னாங்க. இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம போராடியிருக்கோம். 100 ஆண்டு விழா கடந்திருக்கு தொழிற்சிலை. இதற்கு